வணக்கம். ஜோதிடத்தில் இந்த கேது என்கிற கிரகம், அப்போ ராகு, கேது 2மே இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு பேரு. இதில ராகு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நல்லா தருவார். சுகபோக வாழ்க்கைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தருவார். கேது அதே இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இந்த வாழ்க்கையிலிருந்து, சம்சார வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விடுபட வைப்பார். டிட்டாச்டு ஸ்டேட்டை கொடுப்பார். அப்போது ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கேது நல்ல உன்னத பலன்களை செய்வார். இதே அந்த கேது தசை 7 வருடம் ஆகட்டும், இல்லை வேறு தசையில் இந்த கேது புத்தி ஆகட்டும், இது அந்த காலகட்டங்கள் முறிவு, முடக்கு, மெயினாக எந்த கிரகங்களோட சேர்ந்துருக்கோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை அது கெடுக்கும். உதாரணத்துக்கு சனியுடன் இருந்தால் வேலை, கர்மா. புதனுடன் இருந்தால் தாய்மாமனோட உறவு சரி இருக்காது, மாமனார் உறவு சரி இருக்காது. சூரியனுடன் இருந்தால் தந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு வரும். சுக்கிரனுடன் இருந்தால் காதலி, அதை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரனோடு இருந்தால் பார்த்திங்கன்னா அவரே தன்னைத்தானே இமேஜினரி ஃபியர்ஸு, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் ஆகும், பாதிக்கப்படும். குருக்கேது மட்டும் மாறாக நல்ல பலன்கள் சொல்லியிருக்கு. கோடீஸ்வர யோகம், குருக்கேது, ஜீவன் முக்தி, அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செவ்வாய் கேது அமைப்பு இந்த சகோதர காரகம் செவ்வாய். இதே குரு இந்த குழந்தைகளுக்கு காரகன். அப்போ சம்டைம்ஸ் அவங்களால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க.